நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனின் திருமணத்தை நல்லபடியாக கடந்த நவம்பர் மாதம் நடத்தி வச்சிருந்தார். தன்னுடைய மருமகள் தான் தன்னுடைய வீட்டிற்கு எல்லாமாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். அதற்கப்புறமாக ஜப்பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு இங்கேருந்து காலி பண்ணிட்டே போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருமணத்திற்காக போனவங்க 3 மாதங்கள் அங்கே இருந்துட்டாங்க. இப்போ 100 நாட்களை கடந்து மறுபடியும் இப்போ அமெரிக்காவுக்கு திரும்பியிருக்காங்க. இங்கே வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு தன்னுடைய மாமனாரிடம் போய் அக்ஷயா சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவரும் யோசிக்காமல் போயிட்டு வாமா, பார்த்துட்டு வா, தாராளமாக போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் தன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு தானும் கூட வந்தால் நல்லா இருக்குமேனு யோசிச்சிருக்காரு. தன்னுடைய மனைவி ஊருக்கு போகிறாங்கன்னு ஏகப்பட்ட கிஃப்ட்டுகளை அவங்களுக்காக ஊரில் போய் கொடுக்குறதுக்கு வாங்கி வச்சுருக்காராம் தனுஷ் அவர்கள். இதையெல்லாம் தாண்டி இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ரொம்பவே தனுஷ் அவர்கள் வாடி போயிடுவார், கஷ்டப்படுவார் அப்படின்னும் தன்னுடைய மனைவி கூட தானும் போகலாமே அப்படின்ற மாதிரி நினச்சி வந்திருக்காராம். ஏன்னா இன்னொரு பக்கம் அக்ஷயா அவர்களுடைய அப்பா அம்மா திருமணம் முடிஞ்சதுமே அவங்க தன்னுடைய சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு திரும்பிட்டாங்க. இப்போ அக்ஷயாவிற்கு தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கணுன்ற ஆசை வந்திருக்கு. பொதுவாக ஊரில் இருக்காங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது எல்லா பெண்களுமே அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இவங்க 3 மாதம் ஆகியும் கூட இன்னும் வந்து பார்க்க முடியலன்னு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டு தான் கணவரும் சரி மாமனாரும் சரி போய் வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போது தனுஷ் அவர்கள் பிளானை மாற்ற போகிறாரா, இல்லை தன்னுடைய மனைவி கூட அவர் கடல் வழியாக ஏதாவது போகிறதுக்காக யோசிச்சுட்ருக்காரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய 62வது படமான விடாமுயற்சியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருக்கிறாரு. இந்த படம் வெளியாகி ஓரளவு ரசிகர்களின் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக குட் பேட் அக்லி ரொம்பவே இப்போ அவர் தன்னுடைய ரேஸில் கவனமாக இருக்காராம். சீக்கிரமே அவர் மறுபடியும் குட் பேட் அக்லியினுடைய மீதி படத்தை நடித்து கொடுப்பாரு மார்ச் மாதத்துலன்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, இப்போ 64வது படம் யார் இயக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ரெட்ரோ படத்தை இயக்கியிருக்கக்கூடிய கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை வந்து அடுத்ததாக அஜித் அவர்களின் 64வது படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஆக மொத்தத்தில் இப்போ அஜித் அவர்கள் அடுத்த கட்ட படப்பிடிப்பை நோக்கி போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகியிருக்கு. விடாமுயற்சி வெளிவந்தப்பவே என் கடவுளே அஜித்தே அப்படின்னும் கொண்டாடினதுக்கு யாரும் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு ரசிகர்களிடம் வேண்டுகோள் வச்சுருந்தார். மிகப்பெரிய அளவில் தலை அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய அஜித் அவர்கள் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் விடாமுயற்சியில் நடிச்சிருந்தார். இவர் 64வது படத்தில் யாரோட இணைந்து பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய சார்பாக அவருடைய படங்கள் நல்லபடியாக வெற்றி அடையணும், அடுத்து வரக்கூடியதுன்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.